ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் பொருளியலில் காலாண்டு தேர்வுக்கு உண்டான மிக முக்கியமான 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்களாக அந்த வீடியோ நினச்சி போகிறோம் அப்படின்னு அப்லோட் பண்ண போகிறோம். இதே மாதிரி 11th ஸ்டாண்டர்டுக்கு மற்ற பாடத்துக்கு உண்டான காலாண்டுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அதில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். எக்ஸாம் போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முதல் 8 இயல் காலாண்டு தேர்வுக்கு உண்டான பாடம். ஸோ ஃபர்ஸ்ட் 8 இயலுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு புக் பேக்ல இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை கண்டிப்பா நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னா தரவு பண்ணுவீங்க. சரிங்களா? ஒன் வேர்ட்ஸை தரவு பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு மொத்தம் 8 இயல் இருக்குப்பா. சரிங்களா? இந்த 8 இயல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே முதல் 2 இயல்ல என்ன செஞ்சீங்க அப்படின்னா தரவு பண்ணிருங்க. ஏன்னா முதல் 2 இயல்ல இருந்தே மேக்சிமம் நம்பருக்கு 2 5 மார்க் கொஸ்டின் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஸோ எப்பவுமே உங்களுக்கு பொருளியல்ல எல்லா லெசன்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 இயலை தரவு பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ தரவு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து நமக்கு ஒரு 5 மார்க் வந்துடும், ஒரு 3 மார்க் வந்துடும், 2 2 மார்க் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா வந்துடும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 2 இயர் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் விடாம என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தரவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர்ல உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 2 இயர்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ல படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா 2 5 மார்க் அட்டன் பண்ணலாம், மேக்சிமம் 2 2 மார்க் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி 3 மார்க்கும் 2 அட்டன் பண்ணதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 2 இயர்ல என்ன செஞ்சீங்க அப்படின்னா தரவு பண்ணுங்க. பாஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி முதல் 2 இயர்ல தரவு பண்ணுங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர்ல 2 மார்க்கை பொறுத்த அளவுக்கு 21 22 24 25 26 27 முக்கியமான கேள்விகள். சரிங்களா? அடுத்ததா 3 மார்க்கை பொறுத்த அளவுக்கு 28 30 31 32 33. அடுத்ததா 5 மார்க்கை பொறுத்த அளவுக்கு 35 37 38. இதில் உள்ள கேள்விகள் படிச்சாலே போதும், நீங்க தாராளமா செண்டம் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இயல் 2 இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள். இயல் 2 பொறுத்தளவுக்கு 2 மார்க் நீங்க கண்டிப்பா ஃபுல்லாம என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். ஏன்னா இந்த 2 மார்க் உங்களுக்கு ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா உங்களுக்கு இயல் 3 பொறுத்தளவுக்கு 28 29 31 32 33. இயல் 4 பொறுத்தளவுக்கு இயல் 2லயும் உங்களுக்கு 5 மார்க் பொறுத்தளவுக்கு 35 36 38. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முதல் 2 இயலை ஃபுல்லா தரவு பண்ணிருங்க. அடுத்ததா இயல் 3 2 மார்க் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின். சரிங்களா? அடுத்ததா உங்களுக்கு 3 மார்க்கை பொறுத்தளவுக்கு 28 29 30 31 34 முக்கியமான கேள்விகள். 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு 35 37 38 இதெல்லாம் முக்கியமான கேள்விகள். அடுத்ததா இயல் 4 பொறுத்தளவுக்கு படிக்க வேண்டிய முக்கியமான கேள்விகள் எதெல்லாம் அப்படின்னா 2 மார்க்ல 21 22 24 25 27. சரிங்களா? 3 மார்க்ல 29 30 32 34. 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு 35 37. ஓகேங்களா? அடுத்ததா இயல் 5ல படிக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்விகள். 2 மார்க்கை பொறுத்தளவுக்கு 21 22 24 25 27. 3 மார்க்கை பொறுத்தளவுக்கு 28 30 31 32 33 34. 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு 35 37 38. கண்டிப்பா படிச்சுக்கோங்க. அடுத்ததா இயல் 6ல இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள். 2 மார்க்கை பொறுத்தளவுக்கு 21 22 24 26 27 முக்கியமான கேள்விகள். 3 மார்க்கை பொறுத்தளவுக்கு 28 29 30
31, 32 முக்கியமான கேள்விகள். அடுத்ததா 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு 36, 38 முக்கியமான கேள்விகள். அடுத்ததா இயல் 7 பொறுத்தளவுக்கு படிக்க வேண்டிய முக்கியமான கேள்விகள் எதெல்லாம் அப்படின்னா 2 மார்க்ல 21, 22, 24, 27. 3 மார்க்ல 28, 29, 31, 32, 33. 5 மார்க்ல 36, 37, 38. இதெல்லாம் என்ன செஞ்சீங்க அப்படின்னா தரவு பண்ணிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்கிங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம இயல் 8க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தமிழ் மீடியம் மாணவர்களுக்காகவே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸிமம் தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு யாருமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்றதில்ல, நம்ம தான் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே சேனலை லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்ம சேனலை என்ன செய்யுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடுறதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணுங்க. வேற எந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததா 8th லெசனில் 2 மார்க் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 21, 24, 25, 26. 3 மார்க்ல 28, 32, 33. 5 மார்க்ல 36, 38. இந்த கேள்விகளை நீங்க தரவுனாலே போதும், தாராளமா நீங்க ஃபுல் மார்க் நினைச்சலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புறேன். பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.